following in detail. First one, write an essay on Second Carnatic War. Page number 14. Second Carnatic War. Topic கீழ இருக்கு இல்லையா, the main cause of this war ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி sixth லைன்ல claimants to the throne of Hyderabad, seventh Rome letter, first one answer. இது டீட்டெயில்ன்றதால அங்கங்கே பாயிண்ட்ஸாக வரும். ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் டாப்பிக்கில் இந்த 6 லைன்ஸ் எழுதிக்கோங்க. தென் யூ ஹாவ் டு ரைட் பேட்டில் ஆஃப் ஆம்பூர்னு போட்டுட்டு ஃபைனலி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ்த் லைனில் ஆஃப் ஆம்பூர்னு இருக்கு இல்லையா, அதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் பேட்டில் ஆஃப் ஆர்காட் அப்படின்ற டாபிக் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த மீன் டைம் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருச்சியோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் லைனில் திருச்சி இருக்கு இல்லையா, பிசிச் திருச்சி, அது வரைக்கும் எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரீகால் டுப்ளெக்ஸ் டு பாரிஸ், செவன்த் ரோம் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஷனே. தென் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரின்ற டாபிக் போட்டுட்டு இந்த செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. செவன்த் ரோம் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் கர்நாடிக் வாரில் 6 லைன்ஸ் எழுதுங்க ஹைதராபாத் வரைக்கும். பேட்டில் ஆஃப் ஆம்பூர்னு எழுதிட்டு ஃபைனலியிலேருந்து சிக்ஸ்த் லைனில் ஆஃப் ஆம்பூர் வரைக்கும் எழுதிக்கோங்க. தென் பேட்டில் ஆஃப் ஆர்காடில் ஸ்டார்டிங்லேருந்து திருச்சி வரைக்கும். தென் அதுக்கடுத்து த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ரீகால் டுப்ளிக்ஸ் டு பாரிஸ் எழுதிக்கோங்க. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரியில் செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக, செவன்த் ரோம் லெட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். தென் செகண்ட் கொஷின், கிவ் an account of the fourth Anglo-Mysore war. Page number 17. Turn to the page 17, 1717. The fourth Anglo-Mysore war இருக்கு இல்லையா, 16, பேஜ் நம்பர் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஆங்கிலோ-மைசூர் வாரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காசஸ் இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. தென் கோர்ஸ்னு எழுதிட்டு வெல்லஸ்லி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செவன்த் லைன் ஸ்ரீரங்கப்பட்டினம் அதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் மைசூர் ஆஃப்டர் த வார், தீஸ் 3 பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரைட். செவன்த் ரோம் லெட்டர் செகண்ட் ஒன் டீட்டெயில். தேர்ட் ஒன், describe the policy adopted by Lord Dalhousie to expand the British Empire in India. Page number 22. Page number 22ல லார்ட் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் இருக்கு இல்லையா, லார்ட் டல்ஹௌசி வாஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் உடைய கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, செவன்த் ரோம் லெட்டர் தேர்ட் ஒன் ஆன்சர். டீட்டெயிலில் தேர்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஷின், how did Lord Wellesley expand the British power in India? Page number 21. Turn to the page 21. So under the topic the subsidiary alliance இருக்கு இல்லையா, லார்ட் வெல்லஸ்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லார்ட் வெல்லஸ்லியிலேருந்து பிரிட்டிஷ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ். தென் த பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாரமவுண்ட் பவர் அந்த 3 லைன்ஸ். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து பாரமவுண்ட் பவர் வரைக்கும் செவன்த் ரோம் லெட்டர் டீட்டெயிலில் ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர். ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ், ஃபோர்த் டீட்டெயில் ஆன்சர். செவன்த் ரோம் லெட்டர் ஃபோர்த் ஒன் ஆன்சர். ஸோ சப்சிடரி அலையன்ஸ் கீழே லார்ட் வெல்லஸ்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 லைன்ஸ். நெக்ஸ்ட் த பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து பாரமவுண்ட் பவர் வரைக்கும் 3 லைன்ஸ். தென் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸில் ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபோர்த் டீட்டெயிலோட ஆன்சர். மூவிங் டு